வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இன்னைக்கு உலக தைராய்டு தினம். ஆமாங்க, மே 25 உலகம் முழுவதும் இது இந்த வேர்ல்ட் தைராய்டு டேன்னு ஒரு அவேர்னஸ்க்கு தான் இதை செட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தைராய்டை பற்றி நிறைய பேசுறது, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்கிட்டையும். ஓகே மேம். ஓகே மேம். தைராய்டு சுரப்புனா என்ன? அது நம்ம உடலில் எங்கே இருக்குது? ஸோ தைராய்டு சுரப்பிங்கிறது நம்ம கழுத்தில் இருக்குது. அது சாதாரணமாக இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து அந்த தைராய்டு ஹார்மோனுங்கிறது உருவாகும். தைராய்டு ஹார்மோனுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணுக்கும் ஒரு செல்லுக்கும் தேவையான ஹார்மோன். நான் சாதாரணமாக அந்த தைராய்டு ஹார்மோன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி சொல்லுவேன்னா, நம்ம ஒரு பைக்குக்கு இல்லை காருக்கு பெட்ரோலும் தேவை, ஆயிலும் தேவை. ஓகே. தைராய்டு ஹார்மோன் ஆயில். ஸோ ஆயில் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடாமல் இருக்காது. ஆனால் அது ஒரு மாதிரி ரஃப்பாக ஓடும், அப்புறம் சீக்கிரமாக அந்த என்ஜின்லாம் இதுவாகிடும். அதுதான் தைராய்டு ஹார்மோன். நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன் பத்தலை இல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட அந்த உடம்பு ஓடிட்டுருக்கோம். நம்மளுக்கு தினைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை தெரியாது. ஓரளவுக்கு ஏதோ சோர்வு இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபீவர் மாதிரி உடனே சட்டுன்னு ஒரு இது தெரியாது, நம்மளுக்கு ஒரு சிம்டம் இருக்குன்னு தெரியாது. பட் இட் கேன் லீட் டு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ், பெரிய பிரச்சனை. நீண்ட நாட்கள் அது நம்ம முன்னாடி அதோட பிரச்சனைகள் தெரியாது. நீண்ட நாளுக்கு அப்புறம் அதோட பிரச்சனை நமக்கு ரொம்ப பின்விளைவுகளை ஏற்படுத்தும். மேம், தைராய்டு சுரப்பியோட ஃபங்க்ஷன் என்ன மேம்? ஸோ அந்த தைராய்டு ஹார்மோனுங்கிறது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் உங்களோட பேசுகிறேன்னா அதுக்கு தைராய்டு ஹார்மோன் தேவை. அந்த குரல் உருவாகிறதுனா அதுக்கு தைராய்டு ஹார்மோன் தேவை. அந்த பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு தைராய்டு ஹார்மோன் தேவை. மசில் ஃபங்க்ஷனிங், இப்போ நான் கையை தூக்கி பேசிகிட்ருக்கேன், யூரின் பாஸ் பண்ணுறது, மோஷன் போகிறது, மூச்சு எடுக்கிறது, ஹார்ட் பீட் ஆகிறதுக்கும் அந்த ஒவ்வொரு அணுக்கும் அந்த தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா அந்த செல் அந்த அளவுக்கு வேலை பண்ணாது. ஓகே மேம். நேர் இணைப்பில் இருக்காங்க, இணைஞ்சிடலாம் மேம். இப்போ இல்லை நேர்களில் அடுத்து பேசலாமா மேம்? தைராய்டு பிரச்சனையில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? எதுவும் டைப்ஸ் இருக்கா மேம்? தைராய்டு பிரச்சனையில் எதுவும் டைப்ஸ் இருக்கா? தைராய்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்போ தைராய்டுங்கிறது தான் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு டேர்ம்னு சொல்லுவேன். அது கம்மியாக சுரக்கிற தைராய்டு. உடம்புக்கு தேவையான அளவுக்கு தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆக மாட்டேங்கிறது. அதோட நேர் ஆப்போசிட் ஹைப்பர் தைராய்டு, தேவையான அளவோட அதிகமாக சுரக்கிற தைராய்டு. அப்புறம் மூணாவது ரொம்ப காமன் ப்ராப்ளம் இந்த தைராய்டு வீங்கிக்கிறது, தைராய்டில் அந்த நீர் கட்டி மாதிரி நாட்யூல்னு சொல்கிறது. ஸோ அதை பற்றி தான் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. பட் காமனாக பார்க்குறது அந்த கம்மியாக சுரக்கிற தைராய்டு, ஹைப்போ தைராய்டுங்கிறது. ஓகே மேம். நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் சார். சார் கேட்கலாம், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஆஃப்டர்நூன் மேம். வணக்கங்க. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம், இப்போ தைராய்டு அது வந்தா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம். ரெண்டாவது, அந்த இப்போ தைராய்டுக்கான இப்போ தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? எத்தனை வயசுல இருந்து தைராய்டு ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா, இத்தனை ஏஜுக்குள்ள வரும் அப்படின்றது என்னுடைய கேள்வி மேம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் அப்படியே இது கன்டினியூ ஆகுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. தைராய்டுன்றது இப்படி பிறவியிலேருந்தே வருமா இல்ல அது கடனா அது இடையில வருமா அப்படின்றத சொல்லுங்க. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க இந்த கேள்விக்கெல்லாம். நீங்கள் எல்லாமே ஒரு ஹோல் தைராய்டு இதையே டெக்ஸ்ட் புக்கையே நீங்கள் சம்மரைஸ் பண்ண சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி தான் ரொம்ப முக்கியமாக. அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைக்கு கூட தைராய்டு சுரக்கிற சக்தி கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். தைராய்டு அந்த உறுப்பு பாப்பா அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது உருவாகும் போது அந்த 4வது மாதம் 5வது மாதத்துக்கு அப்புறம் தான் பாப்பாவோட தைராய்டு வேலை பண்ண ஆரம்பிக்கும். பிறக்கும்போது பாப்பாவோட தைராய்டு நல்லா வேலை பண்ணி ஆகணும். சில குழந்தைகளுக்கு பிறவியிலிருந்தே அந்த தைராய்டு உறுப்பு சரியாக டெவலப் ஆகலை, அது கம்மியாக சுரக்கிறதுனா பிறவியிலிருந்தே அந்த தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா அது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம தைராய்டு செக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை. தமிழ்நாடில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணணும்னு அதை பற்றி நாங்கள் டாக்டர்ஸ்லாம் நிறைய அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. பிறந்த உடனே இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம டே 1லேருந்தே தைராய்டு டேப்லெட் கொடுக்க ஆரம்பித்தா
பாப்பா வளர வளர ஒன்றும் உயிருக்கோ இல்லை மூளை வளர்ச்சிக்கோ பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அது வந்து ஒரு லேட் ஸ்டேஜ். இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்காம அது எப்படி தெரியும்? பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி தைராய்டு இருக்குன்னு தெரியும்னா சில அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அது வந்து அந்த பேபிஸ் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப டல்லாக இருக்கும் பேபி, நல்ல கை கால்லாம் ஆட்டின்னு அழாது, அதெல்லாம் ரொம்ப சிவியர் தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா. அந்த மாதிரி இருந்து நம்ம கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே நம்ம அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தைராய்டு டேப்லெட் கொடுக்க ஆரம்பித்தா அந்த அளவுக்கு அந்த மூளை வளர்ச்சிக்கு உதவாது. அதனால் நம்ம பிறந்த குழந்தைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஐடியலி நம்ம தைராய்டு செக் பண்ணுறது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான நெசசரி விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏஜ் ஆக ஆக இப்போ நான் பிறந்த குழந்தைக்கு சொன்னது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காது பாப்பா, அதோட க்ரையே ரொம்ப வீக்காக இருக்கும், நல்லா ஃபீட் பண்ணாது, மோஷன் போகாது ஈஸியாக. பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்ன டே அட்லீஸ்ட் ஒரு 8 டைம் 10 டைம் மோஷன் போகும் பாப்பாலாம். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போகிறது. அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இந்த ஹைப்போ தைராய்டு, கம்மியாக சுரக்கிற தைராய்டுக்கு பாப்பாவுக்கு அறிகுறி இருக்குது. வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து அகேன் ஆக்டிவிட்டி லெவல்ஸ், நீங்கள் பாப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க, நிற்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, தூங்குற வரைக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க. தைராய்டு இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப டல் அண்ட் லத்தார்ஜிக்காக இருக்கும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருந்துட்டு ஸ்கின்னெல்லாம் ட்ரையாக இருக்கும். முடியெல்லாம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி முடி இருக்காது, நிறைய அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும், விழும். அதே அந்த மோஷன் போகிற பிரச்சனை. அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஓல்டர் ஏஜுக்கு போனால் பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் வந்து பாதிக்கும். ஸோ அது வந்து டைமுக்கு ஆரம்பிக்காது, டிலேடாக ஆரம்பிக்கலாம், வந்துட்டால் கூட மாதம் வராமல் இருக்கும், ரொம்ப ஹெவி ஃப்ளோ வரலாம், போகும்போது ரொம்ப இந்த 2-3 மாதம் வராமல் ரொம்ப அதிகமாக வருது, அதெல்லாம் ரொம்ப காமனாக தைராய்டு பிரச்சனைனால வரலாம். உடலில் இருக்கிற ஒவ்வொரு அந்த உறுப்புக்கும் அந்த தைராய்டு ரொம்ப முக்கியமானதுனால ஹெட் டு ஃபுட் நீங்கள் என்ன ஆர்கன் எடுத்தாலும் தைராய்டு அதை பாதிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹெட் வந்து ஹேர் ஃபால் தைராய்டுனால இருக்கலாம். நம்ம நினைப்பு சக்தி, இப்போ வந்து நம்ம பிரெயின் எடுத்திங்கன்னா அந்த தைராய்டு வந்து பத்தலை அப்படின்னா நம்மளோட அந்த திங்கிங் ப்ராசஸஸ், நம்ம எப்படி அதை பற்றி யோசிக்கிறோம், எப்படி ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணோம், ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக் வரும், உடம்பு வலி வரும், முட்டு வலி வரும், ஹார்ட் ரேட் பாதிக்கும். சாதாரணமாக ஹைப்போ தைராய்டு, கம்மியாக சுரக்கிற தைராய்டுனா ஹார்ட் ரேட் குறையும், டைஜஷன் எஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு பொருள் சாப்பிட்டாலே வயிறு உப்பசம் வருது, மோஷன் போக மாட்டேங்கிறது, கை கால் வீங்கிக்கிறது, அந்த மாதிரி ஹெட் டு ஃபுட் ஒவ்வொரு பாகத்துக்கும் தைராய்டு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் டாக்டர் கேக்கத்தாமர் ராஜசேகர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இந்த உலக தைராய்டு இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிலையத்துக்கு வந்து பதில் சொல்றதுக்கு. நன்றிங்க. அப்புறம் இந்த கழுத்து வந்து பெருசாகுது இல்லையா? ஆமாங்க. அது எதனால, அது எப்படி திடீர்னு ஆகுது, திடீர்னு எப்படி குறையும், அது கொஞ்சம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுங்க. நன்றிங்க. ஸோ அந்த தைராய்டு வந்து வீங்கிக்கிறத நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து காய்டர்னு சொல்லுவோம். அது வந்து அந்த தைராய்டு வீக்கத்துக்கான ஒரு மெடிக்கல் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து அந்த தைராய்டு சுரக்கிற சக்தி சரியா இல்லைனா, கம்மியாக சுரக்கிற தைராய்டாக இருக்கட்டும் இல்லை அதிகமாக சுரக்கிற தைராய்டாக இருக்கும், தைராய்டு கிளாண்ட் வீங்கிக்கும். அதை நம்ம உடலுக்கு வந்து ஒரு 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 இது கொடுக்கறது, ஒரு சைன் கொடுக்கறது. நம்ம பாடி வந்து இந்த மாதிரி சரி தைராய்டு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் கழுத்து வீங்கிண்டா முதல்ல நம்ம தைராய்டு ரத்த டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கணும். தைராய்டு லெவல் நார்மலாக இருந்ததுன்னா அடுத்தது வந்து அந்த தைராய்டுக்கான ஒரு ஸ்கேனு, இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். எதனால் வீங்கிட்டுருக்கு, வேறு என்ன காரணத்தினால. தைராய்டு உள்ள இந்த மாதிரி அந்த நீர் கட்டி பிரச்சனை, இப்போ நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புலையுமே நம்மளுக்கு வயசாக ஆக இந்த சிஸ்ட்டு நாடியூல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கிட்னியாக இருக்கட்டும், இந்த லிவராக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு உறுப்புலையும் இந்த மாதிரி இந்த நாடியூல்ஸ், நீர் கட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு கொலோக்கியல் இதில், சிஸ்டர் நாடியூல். அதே மாதிரி தைராய்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து கழுத்தில் வரதுனால வேறு ஏதாவது பண்ணுற ஸ்கேன், காமனாக வந்து என்ன ஆகுனா நம்மளுக்கு கழுத்து வலின்னு நம்ம போய் எதாவது ஒரு கழுத்துக்கான ஒரு ஸ்கேன் பண்ணிட்டா அதில் தைராய்டுங்கிற ஒரு நாடியூல்னு தெரிய வரும். அதில் வந்து ஆனால் தைராய்டு சுரக்கிற சக்தி நார்மலாக இருக்கலாம்.
இப்போ தைராய்டு சுரக்கிறது சரியா இல்லைன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா இந்த நாடியூல் வந்து சுருங்கி போயிடும். சில பேருக்கு நாடியூல் வந்தாலும் தானாவேயும் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு கழுத்தில் எதனா அந்த மாதிரி கட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம டாக்டரை போய் பார்த்து அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு டாக்டர் வந்து சரியான முறையில் கேட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடலாம். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவங்களுக்கு சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பொன்னேரி ஜெகடையில இருந்து கலியில் நம்ம பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க. வணக்கங்க, இருக்கேங்க, சொல்லுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். உங்களை பார்க்கும்போது என்னோட தலைமை ஆசிரியர் போல இருக்கேன், டீச்சர் போல இருக்கீங்க. ஆமா, பேஸ்புக்ல பார்த்தேன், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு உள்ளவங்க காலையில எத்தனை மணிக்கு மாத்திரை போடணும், அந்த மாத்திரை போட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடணும், அதை பத்தி சொல்லுங்க. தைராய்டு டெஸ்ட்ன்றது எவ்வளவு நாளைக்கு அது எடுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ நம்ம இந்த கம்மியாக சுரக்கிற தைராய்டை வந்து சரி பண்ணுற விதம், கம்மியாக உடம்புல என்ன கம்மியாக சுரக்கிறதோ அதை டேப்லெட் மூலமாக கொடுக்குறோம். அதுதான் அந்த தைராய்டு டேப்லெட்டுன்னு எடுக்கிறது காமனாக. அது வந்து ஜென்ரலாக டாக்டர்ஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆராய்ச்சி என்ன சொல்கிறதுனா, ஒரு அளவுக்கு நம்ம அதுக்கு முன்னால் ஒரு 3 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் கூட போட்டுக்கலாம். அந்த நைட்டில் நம்ம வேறு ஒன்றும் மாத்திரைலாம் போடுறதில்ல, கொலஸ்ட்ரால் மாத்திரை, பிபி மாத்திரைலாம் போடுறது இல்லைன்னா நைட்டில் படுக்கும்போதும் போட்டுக்கலாம். தட் இஸ் அதுக்கு முன்னால் ஒரு 3 hours, அதுக்கப்புறம் ஒரு 3-4 hours சாப்பிடாமல் இருந்தால் தைராய்டு டேப்லெட்டோட அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல போய் சேர்ற அந்த சக்தி அது வந்து பெட்டராக இருக்கும். பட் சாதாரணமாக காலையில் வெறும் வயிற்றில் போடணும்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸோடு வரும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவங்க 8 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, 10-12 மணி வரைக்கும் கூட தூங்குறாங்க, 12 மணிக்கு எழுந்து டேப்லெட் போட்டுனா பரவாயில்லையா டாக்டர், அது எப்படி அது வேலை பண்ணும் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல. காலையில் எழுந்து எப்போ எழுந்துக்கிறாங்களோ, அது காலங்காத்தால் 3 மணி 4 மணிக்காக இருக்கட்டும், அப்போ கூட சில பேர் டேப்லெட்டு போட்டு திருப்பி போய் படுத்துன்னு தூங்கிடுவாங்க. இல்லை நம்ம காலையில் 8 மணி 10 மணிக்கு எழுந்தாலும் அந்த காலையில் வெறும் வயிற்றில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மினிமம் ஒன்றும் சாப்பிடாம வாட்டர் குடிக்கலாம். மற்றபடி பால் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லைனா வேறு எதனா நம்ம டிஃபன் ஐட்டமோ அதெல்லாம் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கு மேலே கேப் இருந்தால் ஓகே. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மார்னிங் அந்த உடல் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னால் காலையில் 5 மணி 6 மணிக்கு டேப்லெட் போட்டுட்டு வெளியில் போய் அவங்க போய் நடக்கிறதோ இல்லை எதனா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வரதோ, அதுக்கப்புறமா ஒரு 2 hours அப்புறம் மாத்திரை போட்டுப்பாங்க. அது பரவாயில்ல. அந்த விட லாங்கர் கேப் இருந்தால் பரவாயில்ல, பட் ஷார்ட்டர் கேப் இருக்கக்கூடாது. மினிமம் ஒரு 1/2 hour 45 minutes கேப் விடுறது நல்லது. அப்போ தான் நம்ம எடுக்கிற அந்த தைராய்டு மாத்திரை சரியான முறையில் அப்சார்ப் ஆகி இந்த ரத்தத்தில் போய் சேரும். தைராய்டு பற்றிய நிறைய தகவல் வந்து டாக்டர் நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் இணையணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 29860038, 2952005554 என்ற எண்ணை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மதியம் வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்தேகங்களை கேட்கலாம். மேடம் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள். தைராய்டு தின வாழ்த்துக்கள். யாருக்கும் வரக்கூடாது, நார்மலாக தொடர்ந்து உங்களுக்கு வேலை கம்மியாக குட்டுன்னு சொல்லி உங்கள் கையில் இந்த TSH, T2, T3 நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நம்பர் 1. நன்றிங்க. உங்க டெக்னிக்கல் பிரகாரமே பேசுறேன், சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஒன்னும் எக்ஸ்கியூஸ் பண்ணீங்க. நம்பர் 2, எங்க பிரதருக்கு நீங்க ஹைப்போ சொன்னீங்க, ஹைப்பர் சொன்னீங்க. அவருக்கு வந்து இவர் சஃபர்ட் ஃப்ரம் பேராதைராய்டு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பெட் ஸ்கேன் எடுத்து ஒரு பெரிய சிஸ்ட், அந்த 4 நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது ஒன்று வந்து குரோத் அதிகமாகி அதை ரிமூவ் பண்ணி உங்களை மாதிரி துறை தலைவர் தான் வந்து பண்ணாங்க. உங்க மேடம் தான், ஒரு மேடம் வந்து பண்ணி அது ஹைதராபாத், பூனே 3 இடத்துக்கு போயிட்டு அது நில் ரிப்போர்ட் வாங்கி, இது வந்து அவரோட உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சு. டோட்டல் கால்சியம் இஸ் டோட்டலி டவுனு. ஆல் புதுன்னு இருப்பார், தொட்டா கீழே வந்துருவார். ஆனால் பாடி வந்து பாடி பில்டர் மாதிரி இருப்பார். இது தைராய்டு பேரானால என்ன ஆச்சுன்னா டோட்டல் போன்ல இருக்கிற கால்சியம்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி he was look like a fatty liver with boil but without stamina. இப்போ அவரை ஓரளவுக்கு இது பண்ணி அது பண்ணி நவ் ஈஸியா அந்த 10ன்றது இருக்கு கால்சியம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் பேரா தைராய்டுனா அது ஏன் வருது, இதுக்கு அதுக்கும் இப்போ ஹை சொன்னீங்க, லோ சொன்னீங்க, வாட் இஸ் இன் பிட்வீன், இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. அது நன்றிங்க. அந்த பேராதைராய்டுங்கிறது ஆக்சுவலி இந்த தைராய்டு சுரப்பி இப்போ சம்மந்தப்பட்டதே கிடையாது. பேராதைராய்டு பேரில் மட்டும் அந்த தைராய்டுன்னு இருக்கே தவிர அதுக்கும் தைராய்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. பேராதைராய்டுங்கிறது நான் சொன்னேன் அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்டோட 4 ஓரத்தில் சின்ன சின்ன ஒரு அந்த உறுப்பு இருக்குது. 4 பேராதைராய்டு கிளாண்ட் இருக்கும்.
அதோட நார்மல் வேலை வந்து பிளட்டில் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. இதர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எவ்வளோ கால்சியம் போய் ரத்தத்தில் சேரணும், இல்லை கால்சியம் லெவல் ரத்தத்தில் குறைஞ்சதுன்னா அது போன்லேருந்து கொஞ்சம் கால்சியம் அழுக்கும், இல்லை நம்ம கொஞ்சம் கால்சியம் லெவல் ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா அது யூரினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கால்சியமாக தள்ளிவிடும். இதுதான் அந்த பேரதைராய்டோட வேலை. பட் அதுக்கும் தைராய்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் பேர் ஒன்றுத்தில் தான் ஒரு 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 இது இருக்குது, சிமிலாரிட்டி இருக்கே தவிர அதுக்கும் தைராய்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். டாக்டர், இப்போ தைராய்டு லெவல் சொன்னீங்களே மேம், அது எவ்வளோ இருக்கணும்? ஒரு பிளட்டில் எவ்வளோ தைராய்டு லெவல் இருக்கணும்? ஸோ நம்ம தைராய்டு பிளட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நேயர் வந்து இந்த T3 T4 TSHன்னு சொல்லியிருந்தாரு. T3 T4 தான் ஆக்சுவல் ஆக்டிவ் ஃபார்ம் ஓகே தைராய்டு பிளட்டில். அதில் வந்து நம்ம T4ங்கிறது நம்ம ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து நம்ம ஒரு பேங்க்கில் வந்து நிறைய சேவிங்ஸ் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ T4ங்கிறது நம்ம ரத்தத்தில் லாங் டேர்ம் இருக்கும், நிறைய இருக்கும். T3 தான் ஆக்சுவல் ஆக்டிவ் ஹார்மோன். இப்போ நான் ATM மிஷினில் போய் நம்ம கொஞ்சம் பணம் எடுக்கிறோம், தினைக்கிறோம் அந்த இதுக்கு பண்ணுறதுக்கு, ஏதாவது நம்ம செலவுக்கு, அதுதான் T3. ஸோ ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் ஒரு செல் உள்ளேயும் அந்த T4ங்கிறது T3க்கு மாறி ஆகணும். ஓகே. ஸோ T3 T4 தான் ரத்தத்தில். அதனால தான் 2 நம்பர் இருக்கும். நம்ம வந்து ரிப்போர்ட்டை பார்த்தா T3ங்கிறது ஒன்று, T4ங்கிறது ஒன்று. T3 தான் ஆக்சுவல் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த ஹார்மோன்னு சொல்லுவோம். T4 வந்து T3 மாறினா தான் அதை வேலை பண்ணும். ஓகே ஓகே. இந்த T3 T4 தான் நம்ம தைராய்டு அந்த உறுப்புலேருந்து சுரக்கிற ஹார்மோனு. ஆனால் நம்ம வந்து TSHங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியமாக டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. TSHங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுங்கிறது. அது வந்து பிட்யூட்ரின்கிற வேற ஒரு சுரப்பிலேருந்து வருது. பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது அதை தான் நாங்கள் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். TSHோட வேலை என்னென்னா தைராய்டு கம்மியாக சுரக்கிறதா எக்ஸ்ட்ரா TSH அது போய் தைராய்டு கிளாண்டை சரி வேலை பண்ணும். இல்லை தைராய்டு கிளாண்ட் ஃபார் சம் ரீசன் அதிகமாக சுரக்கிறதா TSH குறைஞ்சி போகும். ஸோ தட் தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ நம்ம T3 T4 லெவல்ஸை வச்சுட்டு TSH வேல்யூ மாறும். T3 T4 குறைஞ்சதுன்னா ஃபார் சம் ரீசன் நம்ம கிளாண்ட் கொஞ்சம் கம்மியாக வேலை பண்ணுறதுனா TSH லெவல் ஏறி போகும். இல்லை ஆப்போசிட், T3 T4 வந்து கிளாண்ட் ரொம்ப அதிகமாக வேலை பண்ணிகிட்ருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அதிகமாக வேலை பண்ணுறதுனா TSH லெவல் குறையும். இது வந்து ஒரு சிம்பிள் வே. அஃப்கோர்ஸ் நம்ம பிட்யூட்ரி கிளாண்டில் ப்ராப்ளம் இருந்தால் இது எல்லாமே மாறிப்படும். இது வந்து நான் சொல்கிறது தைராய்டு உறுப்பில் இருக்கிற பிரச்சனைகள்னால வரக்கூடிய இது சேஞ்சஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. அந்த ஹார்மோன் டெஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாக மார்னிங் எடுக்கிறது பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட இந்த டெஸ்டாஸ்டிரான் அந்த மாதிரியான ஹார்மோன் லெவல்ஸ்லாம் இது எதனால அந்த டைம்க்கும் அந்த ஹார்மோன் லெவல்ஸ்க்கும் என்ன டைரக்ட் லிங்க் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் அப்படிங்கறது கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் நம்ம மெடிகேஷன்ஸ் விட்டுட்டோம்னா இந்த தைராய்டு ஹார்மோன் திரும்பவும் பிரச்சனை அப்படிங்கறது கொடுக்கும். பட் ஒன்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா அது லைஃப் லாங் எடுக்கணுங்கிறாங்க. அது உண்மைதானா? இந்த டேப்லெட்ஸோட தான் வாழ்நாள் அப்படிங்கறத நகர்த்துற மாதிரி இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா ஏன் அப்படி? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். டெஃபினெட்லிமா. ஃபஸ்ட்டு இது வந்து அந்த ஏன் ஹார்மோன் டெஸ்ட்டை வந்து நாங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறோன்னா, ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். தட் இஸ், உங்களுக்கு ஏதாவது வலி இருக்குது, தலைவலி இருக்குது, ஜுரம் இருக்குது, இல்லை ஏதாவது சாப்பிட்ருக்கீங்கன்னா உடனே தைராய்டு ஹார்மோன் லெவல் மாறும். அதுதான் அதோட வேலை. அது வந்து இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு எவ்ரி திங். வெளியில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இப்போ இந்த வெயில் காலத்தில் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் மாறும், குளிர் காலத்தில் ஹார்மோன் லெவல்ஸ் மாறும். ஸோ அது வந்து நம்ம வெளி உலகத்துக்கும் நம்மளோட உள் உலகத்துக்கும் அதுதான் மெசஞ்சர். ஸோ அது மாறிட்டே இருக்கும். அதனால நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஹார்மோன் டெஸ்ட்டை பண்ணால் ஓரளவுக்கு நம்ம அவுட் சைடு இன்ஃப்ளூயன்சஸ் அந்த அளவுக்கு அந்த ஹார்மோன் லெவலை பாதிக்காமல் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் அது காலையில் பெரும்பாலும் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணுன்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் சில ஹார்மோன்ஸ் வந்து மோர் சென்சிட்டிவ் தென் அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன டெஸ்டாஸ்ட்ரான், அப்புறம் அந்த ப்ரோலாக்டினுங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. பட் சில ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரோபஸ்ட்னு சொல்லுவோம். எப்போ பண்ணாலும் அந்த அளவுக்கு மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் TSHலாம் அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு விஷயத்தில் இதில் அந்த அளவுக்கு மாறாது. பட் எல்லா ஹார்மோன்ஸுமே காலையில் வெறும் வயிற்றில் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுதான் முதல்ல எல்லா இவங்களும் கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு நான் டேப்லெட் எடுக்கணும், லைஃபுக்கு மாத்திரை எடுக்கணுமா அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு எதனால் நம்மளுக்கு தைராய்டு சுரக்கிறது கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சாதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு புரியும். பெரும்பாலும் வந்து எதனால் இந்த ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம்
எல்லாருக்கும் வருது, பெண்களுக்கு அதிகமாக வருது. இது என்ன சொல்கிறது, அண்டர்லைங் இது என்னென்னா நம்மளுக்கு தெரியாது எதனால் சில பேருக்கு வருது. சில பேருக்கு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் பெரியம்மா, அத்தை, சித்தி, சம்படி, இல்லை சிஸ்டர்ஸ், அப்பாவுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த மரபு ரீதின்னு சொல்லுவோம், ஜெனட்டிக் டெண்டன்சி, இயற்கையாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தைராய்டு இட் இஸ் நாட் லைக் நம்ம டயபெட்டிஸ் ஒரு கொலஸ்ட்ரால் ஒரு பிபி. தட் இஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் அது சரி பண்ணக்கூடிய கண்டிஷன் கிடையாது பெரும்பாலும். தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ். சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் கூடுறதுனால தைராய்டு எஃபெக்ட் ஆகலாம். ஸோ இன்ஃபேக்ட் கான்ட்ரரி, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு தைராய்டுனால தான் வெயிட் ஏறி இருக்குன்னு. அது தவறான எண்ணம். நிறைய பேருக்கு வெயிட் ஏறுறதுனால, பர்டிகுலர்லி விமன் இன் தேர் 40s and 50s, பாப்பா பிறந்தப்புறம் வேலைக்கு போகிறாங்க, அவங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. அதில் நீங்கள் ஒரு 30 வயசு பெண்ணுக்கு லெட்ஸே அவங்க ஒரு 60 கிலோ இருக்காங்க. பை த டைம் ஷீ இஸ் 35 or 40 அவங்களுக்கு 70-75 கிலோ வெயிட் ஏறிடுறது. பர்டிகுலர்லி ஒரு பாப்பா 2 பாப்பா பிறந்த பிறகு. அப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரெக்னென்சி போதுலாம் தைராய்டு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, டிஎஸ்ஹெச் வேல்யூ ஏறி போயிருக்கும். ஓஹோ, இதனால தான் எனக்கு வெயிட் ஏறி இருக்கு. டாக்டரும் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் வெறும் நம்ம தைராய்டு மாத்திரை எடுக்கிறதுனால we cannot expect that வெயிட் குறையும். ஸோ இது எல்லா நேயருக்கும் ரொம்ப முக்கியமாக அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெயிட் ஏறுறதுனால கூட தைராய்டு பாதிக்கலாம். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு தைராய்டு பாதிக்கிறதுனால தான் வெயிட் மாறும், அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. ஸோ ரெண்டுமே உண்மை. தைராய்டு கம்மியாக சுரக்கிறது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது நம்ம டயட்டில் மாற்ற முடியுமா? நம்ம எக்ஸசைஸ், உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி தைராய்டு சரிப்படுத்த முடியுமானா த ப்ரீஃப் ஆன்சர் இஸ் நோ. இந்த மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் ஆராய்ச்சி அந்த மாதிரி கண்டுபிடிச்சதில்லை. நம்ம டேப்லெட் கொடுக்கறது என்ன பண்ணுறோன்னா, உடம்புல என்ன குறைவாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் கிளாண்ட்லேருந்து உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 70%, 80% உருவாகிறது. ரிமைனிங் ஒரு 20%, 30% நம்ம டேப்லெட் மூலமாக கொடுக்குறோம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். நம்ம அந்த 20-30% எடுத்துட்டா திருப்பி அந்த தைராய்டு லெவல் குறைஞ்சி போகும். சில பேருக்கு தானாகவே அந்த தைராய்டு கிளாண்ட் சரியாகும், நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் வீ டூ. நம்ம டயட்டில் இது சாப்பிடாம இரு, அதை சாப்பிடாம இரு, இதை பண்ணு, அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி நீங்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சி எடுத்து நல்ல ஒரு உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் ஒரு 5-10 கிலோ குறைஞ்சா மேபி அந்த தைராய்டு கிளாண்ட் எஃபெக்ட் ஆன அந்த ஃபங்க்ஷன் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐ வுட் சே about 70-80% ஆஃப் த டைம் தைராய்டு சுரக்கிற சக்தி குறைஞ்சதுன்னா பெரும்பாலும் நம்ம டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த சப்போர்ட் தேவை. அது எடுக்கலைன்னா தைராய்டு நம்ம டேப்லெட் எடுக்காமல் நான் சொன்ன மாதிரி நம்ம உடனே நம்மளுக்கு அது பிரச்சனை தெரிய வராது. பட் ஆனால் உள்ளூர கொலஸ்ட்ரால் லெவல் ஏறும், பிபி லெவல் ஏறும், அதனால் ஹார்ட் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் உள்ளூர நிறைய டேமேஜ் நடந்துகிட்ருக்கும். அதனால் தைராய்டு மட்டும் சிம்பிள். அண்ட் டேப்லெட்டில் நம்ம சுகருக்கோ இல்லை பிபி கொடுக்குற டேப்லெட் நம்ம உடம்போட அந்த ஃபிசியாலஜிங்கிறத மாற்றுறதில்லை. இப்போ நம்ம அயர்ன் டெஃபிஷியன்சிக்கு எப்படி மாத்திரை எடுக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டு. உடம்புல கம்மியாக சுரக்கிற தைராய்டை வெளி மூலமாக டேப்லெட் மூலமாக கொடுத்து லெவலை மெயின்டைன் பண்ணுறோம். விட்டமின் டிக்கு மாத்திரை எடுக்கிறோம், அயனுக்கு மாத்திரை எடுக்கிறோம், கால்சியம்க்கு மாத்திரை எடுக்கணும், மெக்னீசியம்க்கு மாத்திரை எடுக்கிறோம். அயனுக்கு ரொம்ப ரொம்ப காமன், எடுத்துகிட்டே தான் இருக்கோம் நம்ம. அதே மாதிரி தான் தைராய்டுக்கும். கம்மியாக சுரக்கிற தைராய்டுக்கு ஆல் வி ஆர் டூயிங் இஸ் ரீப்ளேசிங் அ டெஃபிஷியன்சி. உடம்புல குறைவாக இருக்கிறத டேப்லெட் மூலமாக கொடுக்குறோம். அதனால் டேப்லெட்டுக்கும் ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லைங்க. நம்ம பிளட் லெவல் அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டு பிளட் லெவல் சரியாக இருக்கா, அது அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, நம்ம லெவலை மட்டும் டோசேஜை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா தைராய்டு டேப்லெட் எடுக்கிறதுனால ஒன்றும் உடம்புக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சரியாகுமா சரியாகாதான்னு ப்ரெடிக்ஷன் எங்களால் பண்ண முடியாது. சில பேருக்கு நம்ம அதே டோசேஜ் கொடுத்து தைராய்டு லெவல் கூட்டிகிட்டே வருதுன்னா தெரியும், ஓகே உங்கள் கிளாண்டே நல்லா வேலை பண்ணுறது, நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற டோசேஜை குறைச்சிட்டு வரலாம் மெதுவாக. சரி, வெறும் நீங்கள் 12.5 இல்லை 25 mcg தான் எடுக்கிறீங்க, ரொம்ப கம்மியான டோசேஜ், டேப்லெட்டை நிறுத்தி பார்க்கலான்னு அந்த காலபட்சத்தில் நாங்கள் நிறுத்தி பார்ப்போம் டேப்லெட்டை. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு சம்மந்தமாக பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்களோட கேள்வி கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே சார். வணக்கம்மா, சொல்லுமா. வணக்கம் டாக்டர். இப்போ தைராய்டு இருக்குது டாக்டர். நான் வயசு 42. தைராய்டு இருக்குது, சுகரும் இருக்கு. ஆனா இப்ப அவங்க பிரெக்னன்சியா இருக்காங்க. அதுக்கு இப்ப டாக்டர் என்ன சொல்லுங்க, அன்னைக்கு 48 நாள் போல இருக்கு. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க, இன்சுலின் ஊசி போட்டு அந்த போட்டோம்னா அந்த சுகரை குறைச்சிட்டா, இல்லைன்னா
குழந்தைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அபார்ஷன் 2 முறை அபார்ஷன் பண்ணிட்டு 3வது முறையும் பிரெக்னன்சி ஆகி அப்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்ப 6வது மாசம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஊனமா இருந்துச்சு. எப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முதுகுல ஒரு எலும்பு வளர்ந்துருந்துச்சா அந்த குழந்தைக்கு ஸ்கேன்ல தெரிஞ்சு டாக்டர் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டாங்க, இவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி இருக்கு. அதனால இப்போ 48 நாள் ஆகுது. டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் சொன்னாங்களாம் இன்சுலின் ஊசி போட்டு நாங்க இந்த கரைச்சிடுறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, எங்க சொந்தக்காரவங்க ஒரு குழந்தை தான் இருக்கு பையன். அவங்களுக்கு பொண்ணு வேணும்னு ஆசை. ஆனா வயசு ஒரு பையன் இருக்கு. அவங்களுக்கு இப்ப 42 வயசு, அவங்க ஹஸ்பண்டுக்கு 49. இப்ப அவங்களுக்கு என்னன்னா என்கிட்ட கேட்டாங்க ஐடியா, எனக்கு கேட்டாங்க. நான் அலோ டாக்டர்லாம் நிறைய பேசுவேன், கேட்டு தெரிஞ்சுக்குவேன்னு சொல்ல. அதனால இப்ப நான் கேட்டு அவங்களுக்கு சொல்றதுக்காக உங்கள்கிட்ட நான் கால் பண்ணிருக்கேன். இப்ப இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா மீண்டும் அந்த குழந்தை ஏதாவது ஹேண்டியாப்டா இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்காங்க. ஸோ சுகரும் தைராய்டும் நல்ல கண்ட்ரோலில் இருந்ததுனாம தைராய்டுக்கான மாத்திரை எடுத்து அந்த டிஎஸ்ஹெச்ங்கிறது 2.5க்கு கீழே வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இன்சுலின் ஊசி போட்டு அப்பப்போ சுகர் பார்த்து வெறும் வயிற்றில் 90 92 சாப்பிட்ட பிற்பாடு 140 இல்லை 120 கீழே நல்ல கண்ட்ரோல் இருந்ததுன்னா சுகர் அண்ட் தைராய்டுனால பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு அந்த எதனால் அந்த முன்னால் இருந்த ப்ரெக்னென்சி ஒரு பாப்பாவுக்கு பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு சரியாக அதை புரிஞ்சுக்க முடியல. அது வேறு ஏதாவது காரணத்தினால வந்திருந்ததுன்னா அது தைராய்டு அண்ட் சுகர் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அதை பற்றி எங்களால் சொல்ல முடியாது. பட் இப்போ 48 நாள் தான் ஆறதுனால நல்ல ஏர்லி ஸ்டேஜில் நல்ல கண்ட்ரோலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அம்மா. இனிமேல் அந்த சுகர் அண்ட் தைராய்டு கண்ட்ரோல் வச்சுருந்தா இதனால் பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னால் அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகரும் நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த HbA1cன்னு ஒரு இது இருக்குது, அந்த டெஸ்ட்டு. அது நம்ம கன்சீவ் ஆகும்போது அது 7 கீழே இருந்திருந்ததுன்னா பாப்பாவுக்கு பிரச்சனை வராமல் உறுப்புகள்லாம் உருவாகும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் நாகராஜன் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சார் உங்களோட கேள்விகளை கேட்கலாம், மருத்துவர் இருக்காங்க. டாக்டர் எனக்கு சார் மேடம் சொல்லுங்க, இருக்கேன் நான். கேன் யூ ஹியர் மீ? எஸ் ஐ கேன். எனக்கு ஃப்ரீ T3 3.34 இருக்கு. ஃப்ரீ T4 1.18 இருக்கு. சரிங்க. TSH 7.350 இருக்கு. சரிங்க. இது தவிர நான் எனக்கு சில வேற ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வெற்றின் சாப்பிட்றேன், அப்புறம் கெப்ரா சாப்பிட்றேன், அப்புறம் தூக்க மாத்திரை ஒன்று சாப்பிட்றேன். சரிங்க. இப்போ இந்த இதுல 7.4350ங்கிறது ஒரு சில பேர் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. மை ஏஜ் இஸ் 72. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் மேடம்? எனக்கு இப்போ இது கொடுத்துருக்காங்க, தைராக்சின் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் 12.5 mcg எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணுன்றாங்க. ஃபார் த பாஸ்ட் 1 வீக்கா நான் சாப்பிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க. ஸோ ஹவ் கேன் யூ அட்வைஸ் மீ? இது இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தைராய்டு கண்டுபிடிச்சிருக்குன்னா, இதுக்கு முன்னால் பண்ண தைராய்டெலாம் நார்மலாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் T3 T4ங்கிறது நார்மலாக இருக்குது, ஆனால் TSH அதிகமாக இருக்குது. 2 things to keep in mind. ஈதர் நம்ம அந்த தைராய்டு சுரக்கிற சக்தி கம்மி ஆயிருக்கலாம், அது நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஹைப்போதைராய்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி தட். இல்லை ரெண்டாவது 75-80 வயசுக்கு மேலே சாதாரணமாக நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக சில பேருக்கு TSH வேல்யூ ஏறும். தட் இஸ் அ நார்மல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ ஒரு TSH வேல்யூ வச்சுட்டு உங்களுக்கு எதனா சிம்டம்ஸ் இருக்கா தைராய்டு சம்மந்தப்பட்டது, தட் இஸ் இந்த டயர்ட்னஸ், ஃபெட்டிக், பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின், அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். விட்டமின் D டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, அந்த மாதிரி வேற ஒன்றும் காரணம் இல்லையா அது அந்த சிம்டம்ஸ்க்கு. ரெண்டாவது எமர்ஜென்சியாக நம்ம இந்த தைராய்டுக்கு மாத்திரை ஆரம்பிக்கணுமா? எமர்ஜென்சினா இப்போ ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போகிறீங்க, இல்லைன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், உடனே தைராய்டு மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒன்றும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் நாங்கள் பார்த்தோன்னா ஜென்ரலாக ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறமா திருப்பி பார்க்க சொல்லுவோம். அந்த டைமில் இந்த தைராய்டு ஆன்டிபாடிஸுங்கிறத திருப்பி செக் பண்ண சொல்லுவோம். ஒவ்வொரு முறை நம்ம பார்க்கும்போது எவ்ரி டைம் அந்த TSH வேல்யூ 7-8 அதை மாதிரி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா தென் டெஃபினெட்லி உங்கள் கிளாண்ட் கொஞ்சம் சுரக்கிற சக்தி குறைஞ்சுன்னு வருது, பெட்டர் டு டேக் டேப்லெட்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
இப்போ அந்த உணவு முறைகள் வந்து எப்படி மேம் இருக்கணும்? இதை தான் சாப்பிடக்கூடாதா, இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு எதுவும் இருக்கா? தைராய்டு சுரப்பி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த உணவெல்லாம் நம்ம ஒதுக்கணும், இந்த உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா மேம்? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தைராய்டு பற்றி. ஓகே மேம். நிறைய பேருக்கு இந்த ஒரு தவறான எண்ணம் இருக்குது. இப்போ தைராய்டு இருந்தால் நம்ம கேபேஜ் எடுக்கக்கூடாது, காலிஃப்ளவர் எடுக்கக்கூடாது, இந்த சிறுதானியங்கள்லாம் எடுக்கக்கூடாது, சோயாலாம் எடுக்கக்கூடாது. சோயாலாம் சாப்பிடவே மாட்டோம் சாதாரணமாக, ஆனால் அது எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக. அப்புறம் ப்ராக்கலி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி தவறான எண்ணம் இருக்குது. இதை பற்றி நிறைய ஒரு டீப் டைவ் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன்னா அதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா இது ஒன்றுமே உண்மை கிடையாது. ஓகே ஓகே. பர்டிகுலர்லி இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கலி, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வேக வச்சுட்டா அதில் இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலி ஒரு ஹார்ம்ஃபுல் ஒரு சல்ஃபர் கெமிக்கல் ஒன்று இருக்குது. அது பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவேன். அது வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டா. ஓகே மேம். இப்போ அது எதனால் இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஒரு அமெரிக்காவில் ஒரு லேபில் ரிசர்ச் பண்ணுற லேபில் வந்து அங்கே வளர்க்கக்கூடிய ரேபிட்ஸ்க்கு வந்து அந்த லெட்டஸ் கொடுத்துருந்தாங்க. லெட்டஸ்னு அந்த வெஜிடபிள். ஓகே மேம். அந்த அவங்க ரேபிட் வந்து வெறும் லெட்டஸ் தான் 3 வேளையும் சாப்பிடும். அந்த ரேபிட்டுக்கு வந்து சில ரேபிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தைராய்டு கிளாண்ட் வீக்கமாக போச்சு. ஓகே. அதை வச்சுட்டு நம்ம எல்லாருமே கேபேஜ், காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு சரியான ஒரு தவறான எண்ணம். அது தேவையே இல்லை. ஆனால் இந்த உணவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு உணவும் இது சாப்பிடணும்னு இஷ்டம் இது இல்லை, அவசியம் இல்லை. சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு இதுவும் கிடையாது. ஓகே மேம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மேம், இப்போ அந்த உடற்பயிற்சி யோகாலாம் பண்ணி இந்த தைராய்டு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியுமா மேம்? நம்ம குணப்படுத்த முடியுமா? ஸோ உடற்பயிற்சி யோகாலாம் ரொம்ப உடம்புக்கு தேவை. பட் இது வரைக்கும் ரிசர்ச்சில் வந்து அதனால் தைராய்டு ப்ராப்ளம் சரியாகிறதுன்னு யாரும் ஒன்றும் கண்டுபிடிச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு தானாகவே தைராய்டு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அதனால் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி மாத்திரை எடுக்கணுமா வேண்டாமான்னு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். நம்மளா ஒரு முடிவு பண்ணிக்காமல் மருத்துவரோட அணுகுமுறைகளை நம்ம பண்ணணும். ஆமாம். ஓகே. அண்ட் தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் டேப்லெட்டை நிறுத்திடக்கூடாது. ஓகே மேம். நான் நல்லா இருக்கேன் அதனால் நான் டேப்லெட் நிறுத்திட போகிறேன், அதுதான் ரொம்ப. ஏன்னா தைராய்டு சில பேருக்கு நாங்கள் வந்து தைராய்டு ப்ராப்ளம் சரியாக இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம்லாம் கூட பார்த்துருக்கோம். ஓகே. அதை வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் ரொம்ப ஏறி போய் கிட்னி ப்ராப்ளம் வந்து, அதனால் டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் நிறுத்தவே கூடாது டேப்லெட். ஓகே மேம். மேம், பொதுவாக வந்து பெண்களுக்கு தான் தைராய்டு பற்றின பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது மேம். அது ஆண்களுக்கும் வருமா? அது எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்? ஸோ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வரும் அது. பட் பெண்களுக்கு தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி பிகாஸ் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஏதோ ஒரு காரணத்தினால தைராய்டு பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது. பிரச்சனை என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு அது சீக்கிரமாக தெரிய வந்துடுறது. பர்டிகுலர்லி இந்த மாதவிடாய் சரியாக வராமல் மாதம் குளிக்காமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சீக்கிரமாக தெரிய வந்துடுறது. ஆண்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால் ஆண்களுக்கு அது தெரியும் போது இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்குது. ஓகே. பட் ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். கும்பகோணத்துல ராஜா பேசுறேங்க. ஓகே சார், உங்களோட வானொலியோட வால்யூம் கம்மி பண்ணுறீங்களா? சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. அது என் பொண்ணு வந்து வயசு 35 அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஒரு 30 வயசுல கன்சீவா இருந்துச்சு. கன்சீவானப்போ வந்து ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு சொல்லி அது இது பண்ணிட்டாங்க. இப்போ தொடர்ந்து வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கன்சீவ் ஆகல. அது என்ன சார் பண்ண முடியும்? அது எந்த காரணம்னு கண்டுபிடிக்கணுங்க. தைராய்டுனால இந்த மாதிரி கன்சீவ் ஆகாத கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தாலுமே தைராய்டுக்கான நம்ம டேப்லெட் கொடுத்து தைராய்டு லெவலில் ரத்தத்தில் மெயின்டைன் பண்ணால் தைராய்டுனால பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதா, அந்த ஃபெலோப்பியன் டியூப் அந்த முட்டை கொண்டு வர அந்த டியூப்பில் ஏதாவது பிரச்சனையாக, அந்த மாதிரி ஒரு இதுவாக டாக்டர் இல்லை நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அந்த பாடிக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கூட அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பாப்பா வளர்ச்சிக்கு பாதிக்கும். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். தைராய்டுனால இந்த மாதிரி கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன் நான். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சார். மீண்டும் நினைக்கிறேன் சார். அதாவது மேடம், வணக்கம் மேடம். வணக்கங்க. மேடம், ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு நான் ஒரு டவுட் கேட்கிறேன். ஞாபகம் வந்ததுனால கேட்கிறேன். கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்டா வேற வழி இல்ல, அவங்களும் நிச்சயமா ரெடியா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். அதாவது மேடம், ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மேரேஜ் விஷயமா பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து தைராய்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனால வந்து வெறுமனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம் வீட்டுல. அதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்ல.
நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை பற்றி கொண்டு வந்ததுக்கு. பிகாஸ் இது நான் இல்லைன்னா எனக்கு இது கேட்டாலே ரொம்ப கோவம் வருது. இல்லைங்க இல்லை எப்போ கேட்டாலுமே நான் என்ன நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து இந்த வயசாக இந்த மாதிரி 20-25 வயசு பெண்களோட மதர்ஸ் வந்து கேட்பாங்க, இதை பற்றி நாங்கள் சொல்லணுமா, மாப்பிள்ளை பாப்பாக்க வராங்க, இதை பற்றி நாங்கள் சொல்லணுமா. நான் எப்படி இதுக்கு நான் பதில் சொல்லுவேன்னா, அதை சொல்லுறதோ சொல்லாமல் இருக்கிறதோ உங்கள் இஷ்டம். பட் உங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு நீங்கள் போய் சொல்ல போகிறீங்களா, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு நீங்கள் போய் சொல்ல போகிறீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறது இல்லைன்னா எதுக்கு இதை மட்டும் ஏன் எடுத்து சொல்கிறீங்க? ஏன்னா அது அந்த மாதிரி குறைவாக இருக்கிற விஷயத்த நம்ம டேப்லெட் மூலமாக கொடுத்து எல்லாம் சரி பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோமே. தைராய்டும் அதே தான். தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய ஒரு வியாதின்னு நம்ம கருதக்கூடாது. இட் இஸ் இது டிசீஸ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் அ டெஃபிஷியன்சி ஸ்டேட். அயர்ன் டெஃபிஷியன்சி மாதிரி தான் நம்ம இதை வந்து கருதணும். இது ஒரு பெரிய ஒரு வியாதி கிடையாது. அதனால் இதுக்காக நம்ம வந்து கல்யாணத்தை தடுக்கிறது இல்லை சொல்லணுமா வேண்டாமான்னு மூடி மறைச்சு இந்த காலத்தில் கூட நிறைய பேர் இது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டாக வச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் so many கேர்ள்ஸ் அவள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இவங்க இன்லாஸ் ஃபேமிலிக்கு தெரியாமல் நான் தைராய்டு மாத்திரை போட்டுட்ருக்கேன். இது என்ன இது கேஷுவலாக இருக்கணும். ஆமாம் தைராய்டு மாத்திரை எடுக்க, ஆமாம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கேன், இது என்ன பெரிய இதெல்லாம் சொல்லணுன்னு நாங்கள் நினைக்கக்கூட இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துகிட்டே போனோம். இதை பற்றி கவலையே பட வேண்டாம். இதை வந்து நம்ம பெருசுப்படுத்திட்டு எனக்கு தைராய்டு இருக்குங்க, தைராய்டு அந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஏதோ மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம கேட்டால் நம்ம அதை பெருசுப்படுத்தினா தான் பிரச்சனை வரும். அதனால் இது ஒரு கேஷுவல்ட்டாக அசால்ட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போகணும். தைராய்டை பற்றி இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம டேப்லெட் எடுத்து லெவலை மெயின்டைன் பண்ணால் தைராய்டு நம்ம லைஃபுக்கு ஒரு விதத்துலையும் பாதிக்காதுங்க. இந்த உணவில் அயோடின் குறைபாட்டிற்கும் தைராய்டுக்கும் என்ன மேம் தொடர்பு இருக்குது? ஸோ அந்த அயோடினுங்கிற அந்த பொருள் ரொம்ப தேவை. இட் இஸ் அ பார்ட், அந்த தைராய்டு ஹார்மோன் உள்ளே இருக்கிற ஒரு அந்த கெமிக்கல். நம்ம உடம்புல வந்து முக்கியமாக அயோடின் தேவைப்படுறது இந்த தைராய்டு ஹார்மோன் உருவாகிறதுக்கு தான். அதனால் அயோடின் வந்து நம்ம உடம்புல சேரலைன்னா தைராய்டு ஹார்மோன் உருவாக முடியாது. உலகத்தில் சில இடத்துல வந்து இந்த அயோடின் நம்ம சாப்பாடுல எப்படி வந்து வரதுன்னா, மெயின்லி சீ ஃபுட், ஃபிஷ்ஷு, சால்ட் வாட்டர், அதில் தான் நிறைய அயோடின் இருக்குது. அதனால் ஃபிஷ் சாப்பிட்ற கம்யூனிட்டியில் அயோடின் டெஃபிஷியன்சி கம்மி ஜென்ரலாக. ஸோ வெஜிடேரியன் கம்யூனிட்டிஸு இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் வந்து நம்ம நான்வெஜ்ஜுன்னு நம்ம பார்த்தா கூட எவ்ரிடே ஃபிஷ் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் நம்ம சாயிலில் அயோடின் குறையறதுனால, சாயிலில் வந்து அயோடின் குறையறதுனால, அந்த ஓவர் ஃபார்மிங் அதெல்லாம் பண்ணுறதுனால, அதனால் வரக்கூடிய அயோடின் டெஃபிஷியன்சினால் தைராய்டு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால தான் அது யூனிவர்சல் அயோடைசேஷன் ஆஃப் சால்ட்னு அந்த ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது ஒரு mid-70s ஆரம்பித்தது இந்தியாவில். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த அயோடின் சால்ட்டை வந்து சிம்பிளாக அந்த அயோடின் சேர்த்து அது அயோடைஸ் சால்ட்டுங்கிறத நம்ம சாப்பிட்டுட்டா உடம்புக்கு தேவையான அளவுக்கு அயோடின், நம்ம வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் வெஜிடேரியன், அது இட் டசன்ட் மேட்டர், நம்ம உடம்புக்கு தேவையான உப்பு நம்ம வந்து அதை எடுத்துட்டா அந்த அயோடின் வந்து உடம்புக்கு சேரும். கண்டிப்பாக. அண்ட் இதை பற்றி இன்னும் ஒரு விஷயம் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ஒரு சிம்பிள் விஷயம். ஓகே. நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த உப்பை வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சாப்பாடில் சேர்த்துடுறோம், நம்ம கேஸில் போட்டுட்டு. அயோடினுங்கிறது உங்கள் கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆனந்த் உங்களுக்கு? சொல்லுங்க. அயோடினுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஈஸியாக அந்த இவாபரேட் ஆகிற ஒரு கெமிக்கல். சீக்கிரமாக கொதிச்சிடும். ஆமாம், கொதிச்சிடும். இல்லைன்னா சீக்கிரமாக அது வந்து ஆகிடும். ஆமாம், நாட் ஸோ மச் ஆவி ஆல்சோ. அது பேர் எனக்கு இப்போ சட்டுன்னு வரல, பட் அது சீக்கிரமாக அது வந்து இதுவாகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம அந்த உப்பு கூட நம்ம குக்கிங் பிகினிங்லேயே போட்டுட்டா அந்த அயோடின் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ வந்து நம்ம குக்கிங் அந்த கேஸ்லேருந்து நம்ம அந்த சாப்பாட்டை வந்து கீழே இறக்கி வைக்கும்போது அது என்ன பண்ணுறோமோ, நம்ம அந்த குழம்பு ரசமாக இருக்கட்டும், இல்லைனா எதனா வேறு எதனா குழம்பா இருக்கட்டும், ஏதோ ஒன்று என்ன பொரியல் என்ன பண்ணுறோமோ அது வந்து கடைசி டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா பெட்டர். ஸோ தட் நம்ம அந்த இருக்கிற அந்த அயோடின் சத்தை வந்து நம்ம டெஸ்ட்ராய். ஆமாம். இல்லைன்னா நம்ம இந்த வெறும் பானையில் கூட உப்பு போட்டு வறுத்துட்டா அந்த அயோடின் வந்து இதுவாகிடும். ஓகே. அதாவது உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்க்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக உப்பு சேர்க்கறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. டு ரீடைன் தட் அயோடின் கண்டென்ட், அந்த சால்ட்டோட அயோடின் கண்டென்ட். இல்லை முன்னாடியே சேர்த்தோம்னா அது வந்து எவாபரேட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ நேயர்கள் கேட்ட மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை இருந்தால் குழந்தை பாக்க தள்ளி போகுமா மேம்? தைராய்டு லெவல் சரியாக இல்லைன்னா, ஓகே, இந்த தைராய்டுங்கிறது சொன்ன மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்கும் முக்கியமான அந்த ஹார்மோனு. ஓகே. அதே மாதிரி நம்ம அந்த முட்டைப்பை ஓவரீஸ்லேயும் அந்த எக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியமானது அந்த தைராய்டு. ஓகே. ஸோ தைராய்டு லெவல் சரியாக இல்லைன்னா
ஸோ அந்த எப்படி தைராய்டு லெவல் சரியாக இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னா அந்த T3 T4 ரேஞ்சில் இருக்கணும். சொன்னீங்க மேம். ரெண்டாவது TSHங்கிறது நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது TSHங்கிறது 2.5ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அது கீழே இருந்ததுன்னா நம்ம உடம்புல நம்மளுக்கும் சரி நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் சரி மதரோட பாடியில் இனஃப் தைராய்டு இருக்குன்னு அர்த்தம். அது நார்மலாக இருந்ததுன்னா தைராய்டுனால பிரச்சனை வராது. ஓகே. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து மேம். சொல்லுங்க மேம், உங்களோட கேள்வி கேட்கலாம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா. தைராய்டுக்கும் சுகருக்கும் ரிலேட்டடா டிசீஸ் இருக்கா? தைராய்டு வரும், சுகர் வந்தா தைராய்டு வருங்கிற மாதிரி அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. ஆனால் ஒன்லி திங்கஸ் ரெண்டுத்துக்குமே மூல காரணம் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடல் பெருமன். ஸோ வெயிட் கெயின் இருந்ததுன்னா சுகர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வெயிட் அதிகமாகிறதுனால தைராய்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்டர்லைங் அந்த காஸ் ஒன்றாவே இருக்கலாம். பட் இதனால் இது வருது இதனால் வருதுன்னு கிடையாதுமா. ஓகே. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உடல் பருமனுக்கும் தைராய்டுக்கும் என்ன மேம் சம்மந்தம்? அந்த உடல் பெருமன் வரத்துனால சில பேருக்கு அந்த தைராய்டு சுரக்கிற சக்தி கம்மியாகலாம். ஓகே மேம். ஓகே. ஸோ ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன காமிச்சிருக்குன்னா அந்த வெயிட் ஒரு 4-5 கிலோ ஏறதுனால TSH வேல்யூ ஏறி போகும். ஓகே. நான் சொன்னேன் அந்த TSH T3 T4 லெவல் குறைஞ்சதுன்னா TSH ஏறி போகும்னு சொன்னேன். ஸோ சில பேருக்கு அந்த உடல் பெருமன்னால மேபி பாடியில் இன்னும் கொஞ்சம் அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால அந்த தைராய்டு கிளாண்ட் சுரக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். அதனால சில பேருக்கு தைராய்டு சுரக்கிற சக்தி கம்மி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் குறைஞ்சதுன்னா அந்த 4-5 கிலோ குறைஞ்ச ஏறின வெயிட்டை வந்து அவங்க ஜஸ்ட் உடல் பயிற்சி பண்ணி டயட்டில் இருந்து வெயிட்டை குறைஞ்சாங்கன்னா தைராய்டும் சரியாக வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். மேம், இப்போது கர்ப்ப காலத்தில் புதுசாக தைராய்டு எதுவும் உருவாகுமா மேம் பெண்களுக்காக? ஆமாம். ஸோ புதுசாக உருவாகும்னு கிடையாது. ஆனால் ப்ரெக்னென்சி ஆன உடனே வந்து கிளாண்ட் வந்து பாப்பாக்கும் தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லா பெண்களுக்குமே அந்த ப்ரெக்னென்சி ஆன உடனே 25% அதிகமாக கொஞ்சம் வேலை பண்ணணும் அந்த கிளாண்டு. ஆல்ரெடி கொஞ்சம் கிளாண்ட் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னா ப்ரெக்னென்சி போது அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு வேலை பண்ணாமல் போகும். அப்படின்னா பாப்பாவுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோன் மதரோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகாது. பேபிக்கு போகிற ரத்தத்தில் அந்த தேவையான அளவுக்கு தைராய்டு ஹார்மோன் போகாது. பாப்பாவோட தைராய்டு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் பாப்பாவோட தைராய்டு வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதனால் அது வரைக்கும் மதருக்கு வந்து அவங்களுக்கும் தேவை, ப்ரெக்னென்சிக்கு தேவையான அளவுக்கும் தேவை, பாப்பாவுக்கும் தேவைனால மதருக்கு எக்ஸ்ட்ரா தைராய்டு தேவைப்படும் ப்ரெக்னென்சி போது. ஆமாம். இப்போ பிறந்த குழந்தைக்கும் கட்டாயமாக நம்ம வந்து தைராய்டு பரிசோதனை பண்ணணுமா மேம்? பண்ணால் பெட்டருங்க. ஏன்னா அந்த நம்ம பிறந்த உடனே தைராய்டு இருக்குது, அதே தைராய்டு மாத்திரை தான் பாப்பாவுக்கும் கொடுப்போம். அந்த தைராய்டு டேப்லெட்டுக்கு பிறந்த நாள்லேருந்தே பாப்பாவுக்கு தைராய்டு இருக்குதுன்னு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பாப்பாவுக்கும் மூளை வளர்ச்சியோ இல்லை மற்றபடி உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கொண்டு போயிடலாம். ஓகே மேம். நிகழ்ச்சியில் நீங்கள் கூட அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் சார். என் பேர் சம்பத்குமார். ஓகே சார். உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுறீங்களா? பேசலாம். மருத்துவர் இருக்காங்க, பேசலாம். கேக்குது, பேசலாம். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். சன்னுக்கு வந்து தைராய்டு இருக்கு. தைராய்டு லெவல் இருக்கு. T3 வந்து 128 இருக்கு. T4 வந்து 8.4 இருக்கு. TSH இதுக்கு 2.53 இருக்கு மேடம். 100 mg டேப்லெட் சாப்பிடாது, பரவாயில்லைங்களா? நார்மல் தாங்க. கரெக்ட். TSH வந்து ஜென்ரலாக தைராய்டு மாத்திரை நம்ம போட்டுருந்தோன்னா TSH வேல்யூ 1லேருந்து 4க்குள்ளே இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற டோஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இது கரெக்ட் டோஸ். இந்த மாதிரி நாங்கள் ரிப்போர்ட் பார்த்தா இதே தான் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். இதுதான் கண்டினியூ பண்ணுங்க. ஆமாங்க. ஓகே மேடம். அதான் கேட்குறேன். ஓகே, நன்றி. மேம், இந்த அக்குபஞ்சர், ஹோமியோபதி இந்த சிகிச்சை முறை மூலமாக வந்து நம்ம தைராய்டை சரி பண்ணலாமா மேம்? ஸோ இது வரைக்கும் ஆராய்ச்சிலையோ இல்லை என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ நான் அதை வந்து பார்த்ததில்ல. ஓகே மேம். அண்ட் முக்கியமாக என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி வேறு மாதிரியான அந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுறதுல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம அலோபதி மெடிசனை நிறுத்தி பிரச்சனை வருது பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து திடீர்னு TSH நார்மலாக அது 4க்குள்ளே இருக்க வேண்டியது வந்து 250, 300 அந்த மாதிரி வேல்யூஸோட வந்துடுறாங்க. ஏன் தைராய்டு மாத்திரை நிறுத்தினீங்கன்னா, இல்லை நான் ஆக்யூர் பங்க்சருக்கு போனேன், அந்த டாக்டர் தான் நிறுத்த சொன்னாங்க, இல்லை இதுக்கு போனேன் நான் நிறுத்தி பார்க்கலான்னு. அதனால் பிளட் டெஸ்ட்டை பார்த்துண்டு
ஓகே. உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு சுரக்கிற சக்தி இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னா எங்களுக்கு ரத்த டெஸ்ட்டில் தெரியும். அதனால் 100லேருந்து 50க்கு பண்ணுவோம், இல்லை 75, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் குறைச்சிட்டு வரலாம். ஓகே மேம். நிறைவாக நேயர்களுக்கு நீங்கள் தைராய்டு பற்றி என்ன சொல்ல மேம் விரும்புகிறீங்க? தைராய்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹைப்போதைராய்டிசம், கம்மியாக சுரக்கிற தைராய்டுங்கிறது ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு டெஃபிஷியன்சி ஸ்டேட் தான். அது ஈஸி ட்ரீட்மெண்ட்டு, ரொம்ப சிம்பிள். ஒரு டேப்லெட், அது ஒரு பெரிய ஒரு ஐயோ எனக்கு உயிருக்கு இது மாதிரி வந்துடுது அப்படின்னு ஒரு டிப்ரெஷனில் போகிறதுக்கு ஒன்றுமே பண்ண அவசியமே இல்லை. டெய்லி நம்ம அந்த யோசிக்காமல் அந்த டேப்லெட்டை போட்டுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரத்த டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட்டை காமிச்சு நம்ம எடுக்கிற டோஸு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து தைராய்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் வந்து அந்த டெஸ்ட்டு 150 ரூபா தான் டிஎஸ்ஹெச், அதோடையே கம்மி ரேட்டுக்கெலாம் வருது, 50 ரூபாய்க்கெலாம் வருது. ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தைராய்டு டெஸ்ட் ஈஸியாக பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு முறை, பர்டிகுலர்லி ஒரு 40 வயசுக்கு மேலே இல்லை ப்ரெக்னன்சி ஆகக்கூடிய விமென் எல்லாருமே, இல்லை எனி உடம்பு சோர்வாக இருக்கிறது, டயர்ட்னஸ், ஃபெட்டிக், கொலஸ்ட்ரால் ஏறுது, கழுத்து வீக்கம் ஏறுது, ருட்டீனாகவே நம்ம வருஷம் போய் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டைம் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது ஈஸி. அண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொலஸ்ட்ரால் லெவலும் குறையும். நம்ம அதை பற்றி ரொம்ப பேசலை, பட் தைராய்டு சரியா இல்லைன்னா கொலஸ்ட்ராலும் ஏறும். ஓகே. அதனால் தைராய்டு மட்டும் சரி பண்ணிட்டாலே கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். இந்த 1 மணி நேரம் உலக தைராய்டு தினத்தை முன்னிட்டு நம்ம கேட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் அனைத்திற்குமே மிகவும் பொறுமையாகவும் நமக்கு எளிதில் புரியும்படியும் விளக்கமளித்த மருத்துவர் ஜெயஸ்ரீ கோபாலன் அவர்களுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 சார்பாக மிகப்பெரிய நன்றிகள் மேம். நன்றி, வணக்கம்.